வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 2 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் ஆதார் அட்டையை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக யாரெல்லாம் புதிதாக ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ள முடியும், அதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு 2 வயது முதல் 5 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு அங்கேயே ஆதார் அட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் முதல் நாளே ஆதார் முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்கிற கூடுதலான தகவலையும் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி மையங்கள்ல பார்த்தீங்கன்னா சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய கலவை உணவு, முன்பருவ கல்வி வழங்கப்படுகிறது. இதில் செய்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் வாயிலாகவும் கற்றுத்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் 12 மாதங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அங்கன்வாடி பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வீடுகள் தோறும் குழந்தைகளுக்கான சேர்க்கை பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதனால பெற்றோர் 2 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் மாதத்திற்குள் குழந்தைகளை தவறாமல் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கப்படும் பொழுது அரசால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள், ஊக்கத்தொகை மற்றும் உதவித்தொகை எல்லாமே அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பணும். அப்படின்னா ஆதார் எண் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். பெரியவங்க எல்லாருமே ஆதார் அட்டை வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எடுக்காமல் எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் தயக்கமாக கூட இருக்கலாம். பொதுமக்களின் வசதிக்காகத்தான் 2 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கன்வாடிகளில் சேர்க்கை நடப்பதோடு மட்டுமல்லாமல் ஆதார் அட்டை வழங்கும் பணியையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு ஆதார் எடுப்பதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை மற்றும் பெற்றோர் நேரில் வர வேண்டும். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டும். அந்த பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர், பெற்றோரின் பெயர், பெற்றோரின் முகவரி தெளிவாக இருக்க வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணையும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட டிஸ்சார்ஜ் சீட்டையும் கொண்டு செல்ல வேண்டும். அதோடு பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை ஒரிஜினலையும் எடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆவணங்களை எல்லாம் எதுக்காக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ஆதார் அட்டை எடுக்கும் பொழுது குழந்தைகளினுடைய பெயரிலோ அல்லது முகவரியிலோ அல்லது பிறந்த தேதியிலோ பிழைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பெற்றோர் இதை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பால் ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிற ஆதார் அட்டை எடுத்து கொடுப்பாங்க. மேலும் இவை 5 வயது வரை மட்டுமே செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கைரேகை மற்றும் கருவிழியை ஸ்கேன் செய்து அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் அட்டையை பின்னால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.